ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் அகஸ்தீஸ்வராய நமः. ஓம் அகஸ்தீஸ்வராய நமः. ஓம் அகஸ்தீஸ்வராய நமः. நம சிவாய. சித்தர்கள் நமது தமிழ் மரபுக்கும் சிவ பக்தர்களுக்கும் சொந்தமானவர்கள். பல சித்தர்கள் இருக்கிறார்கள், இருந்திருக்கிறார்கள், இன்னும் வரத்தான் போகிறார்கள். ஆனால் இந்த எல்லா சித்தர்களிலுமே 18 சித்தர்கள் மிகவும் முக்கியமானவர்கள். அந்த எல்லா சித்தர்களிலும் முக்கியமானவர், தலைவர் போன்றவர் அகத்திய முனிவர். அகத்திய முனிவரை கும்பமுனி என்றும் குள்ளமுனி என்றும் அகஸ்தீஸ்வரர் என்றும் பல பெயர்களில் பக்தர்கள் அன்பாக அழைப்பார்கள். இந்த சித்தர்கள் எல்லோருமே எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருளை ஈசனாக சிவபெருமானாக வணங்கியவர்கள்தான். அவர்கள் அனுபவித்ததை, அந்த சிவ அனுபூதியை, சிவானந்தத்தை தனது பாடல்கள் மூலம் இந்த 18 சித்தர்களும் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். வரும் தலைமுறை அதிலிருந்து பயன்பெறுவதற்காக. உண்மையிலேயே நாம் முன்னோர்கள் விட்டு வைத்து போன அழியாத சொத்து என்பது இதுதான். இந்த சித்தர் பாடல்களில் இல்லாத விஷயங்களே இல்லை. அவர்கள் ஆத்ம ஞானத்தை பற்றி கூறியிருக்கிறார்கள், சிவானந்தத்தை பற்றி கூறியிருக்கிறார்கள், உலக வாழ்க்கையை பற்றி கூறியிருக்கிறார்கள். பொன்னாசை, மண்ணாசை, பேராசை, ஒரு பதவியை எப்படி அடைவது, அதிலிருந்து எப்படி விலகுவது, சிவனை எப்படி அடைவது, அதன் பிறகான அந்த சிவ ஆனந்தம் அனுபூதி, வாழ்க்கை முறைகள், உணவு, மருத்துவம், மருந்து கூறிக்கொண்டே போனாம். சித்தர்கள் எழுதி வைத்த பாடலில் இல்லாத ஒன்று இந்த உலகத்தில் இல்லை என்றே கூறலாம். சம்ஸ்கிருத மொழியில் எவ்வாறு வேதங்கள், அதிலிருந்து வந்த உபனிஷத்துக்கள் முக்கியமானவையோ, உபனிஷத்துக்கள் எவ்வாறு ஆத்ம ஞானத்தையும் பிரம்ம ஞானத்தையும் அருள்கின்றனவோ, அதே போல திராவிட கலாச்சாரத்தில் சித்தர்களின் பாடல்களில் இருந்து நாம் சிவனை அகத்தில் உணரலாம் என்பதை பற்றி மிக தெளிவாக கூறியிருக்கிறார்கள். அதன் வழிகளையும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். யோக முறைகள், பிராணயாமா, எவ்வாறாக உணவு கட்டுப்படுத்த வேண்டும், எவ்வாறாக மூச்சை கட்டுப்படுத்த வேண்டும் என்று பல விஷயங்கள் கூறியிருக்கிறது அந்த சித்தர் பாடல்களில். அதுதான் நான் கூறினேனே, சித்தர் பாடல்களில் இல்லாத விஷயங்களே இல்லை. இந்த 18 சித்தர்களும் பல பாடல்களை இயற்றியுள்ளார்கள். அதாவது அவர்கள் எல்லாம் அந்த சிவனின் அனுபூதியை, அனுபவத்தை உடனே வரைத்து வைத்திருக்கிறார்கள். இதுதான் இந்த சித்தர் பாடல்கள். சித்தர்கள் எல்லோருமே சிவனை, அந்த ஈசனை தன் அகத்திலே உணர்ந்தவர்கள்தான். இந்த சித்தர்களுக்கு ஒரு கோவில் வழிபாடு இல்லை, பெரிய பூஜை முறைகள் இல்லை, ஒரு உருவ வழிபாடு, இதில் எல்லாம் பெரும் நாட்டம் இல்லவே இல்லை. உன்னுள் உணர முடியாத ஈசனை நீ உலகத்தில் எங்கும் உணர முடியாது அப்பா என்பதுதான் அவர்களின் கருத்து. இந்த அடிப்படையிலேயே அவர்கள் பாடல்களை எழுதியுள்ளார்கள். சித்தர் பாடல்கள் மிக சூக்ஷ்மமானவை. அது என்னவோ சாதாரண மொழியில் கூறுவது போல் தான் இருக்கும். பெரிய புலமை எல்லாம் இருக்காது. ஆனால் அதில் கூறியிருக்கும் கருத்து மிக ஆழமானது.
அவரின் நிலைக்கு உயர்ந்தால்தான் நமக்கு அது புரியும். ஆனால் இன்றைய காலத்தில் பல ஆசிரியர்கள் அதை மிக தெளிவாக அதன் விளக்க உரை கூறியிருப்பதால் நாம் போல் சாதாரண ஒரு பக்தர்களுக்கும் அந்த சித்தர் பாடல்களை புரிவதற்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கிறது. முழுமையாக புரிந்துவிட முடியாது, ஏனென்றால் அது சிவ அனுபூதி, சிவனின் நிலை. ஓரளவுக்கு புரிந்து நாமளும் அதை பயன்பெற்றுக் கொள்ளலாம். இந்த சிவனை அகத்தில் உணர வேண்டும் என்று ஏன் அவர்கள் இவ்வாறு வற்புறுத்துகிறார்கள்? மனித பிறவி என்பதே சிவனை அகத்தில் உணர்வதற்கு தான். இந்த பூமியில் ஒரு உருவம் வேண்டும் என்றால் அதற்கான கர்மாக்களை செய்திருக்க வேண்டும். கர்மாக்களுக்கு பொறுத்த ஒரு உருவம் நமக்கு கிடைக்கும். இந்த ஒரு உடம்பு என்பது ஒன்று இல்லை என்றால் இந்த பூமியில் இருக்க முடியாது. இந்த பூமியில் இருந்தால்தான் அந்த ஞானத்தை அடைய முடியும். வேறு எவ்வளவோ லோகங்கள் இருக்கின்றது, அதில் எல்லாம் இங்கு அடைந்த அறிவை வைத்து இருக்கலாம் தவிர சொர்க்கம் என்பது மிக ஒரு ஆடம்பரமான உலகம்தான். அதில் எல்லாம் போய் நாம் சிவனை எல்லாம் உணர முடியாது. மீண்டும் மனிதனாக பிறந்துதான் சிவனை உணர முடியும். இந்த உடம்பு என்பது எடுத்திருப்பதே அதுவும் முக்கியமாக மனித பிறவி என்பது ஈசனை அகத்தில் உணர்வதற்கான ஒரு பிறவி. ஆனால் நாம் அதை ஓரம் கட்டிவிட்டு வேறு என்னென்னவோ வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதுதான் பெரிதென்று நாம் நினைக்கிறோம். சித்தர்கள் கூறுவது அவர்கள் ஈசனை அகத்தில் உணர்ந்ததால் தான் அவர்கள் நிலை உயர்ந்தது. இதையே தான் அவர்கள் பக்தரிடமும் கூறுகிறார்கள். உன்னுடைய நிலை உயர வேண்டும் என்றால் நீ ஈசனை உன் அகத்தில் உணர வேண்டும். இப்பொழுது நமக்கு எல்லாம் கல்விகள் இருக்கிறது. இன்றைய காலத்தில் கல்வி என்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை. என்ன வேண்டுமானாலும் படிக்கலாம், எங்கு வேண்டுமானாலும் போய் படிக்கலாம். இந்த கல்வியோ பணமோ, அதன் வழி சம்பாதித்த பணமோ, பதவியோ, வேறு என்ன சொத்து சுகம் எதுவாயிருந்தாலும் அது எல்லாம் உன்னை சார்ந்த நிலை. உன் நிலை என்பது நீ எப்பொழுது ஈசனை உன் அகத்தில் உணர்கின்றாயோ அன்றுதான் உன் நிலை உயரும். அவர்கள் கூறியிருக்கிறார்கள், நீ என்ன வேண்டுமானாலும் சம்பாதித்து வைத்துக்கொள். அது படிப்பானால், கல்வியானாலும் சரி, பணமானாலும் சரி, அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள், என்ன வேண்டுமானாலும் நீ சம்பாதித்து வைத்துக்கொள். ஆனால் ஒரு நாள் நீ இதை கடந்து செல்ல வேண்டி வரும். ஒருவேளை இதையெல்லாம் உன்னை விட்டு போய்விடும், இல்லை என்றால் நீ அதை விட்டு விலகி விடுவாய். அன்று ஈசனை நீ உன் உள்ளே உணரவில்லை என்றால் நீயே உனக்கு பாரமாக இருப்பாய். உன்னை நீயே மதிக்க மாட்டாய். பின் எப்படி மற்றவர்களை பற்றி கூறவே முடியும்? இன்று வாழ்க்கையில் ஒரு வயது வந்து விட்டாலும் சரி, சில பேருக்கு அதன் முன்னாக இருந்தாலும் சரி, ஏதோ பதவி இல்லை, கல்வி இல்லை. இன்றைய காலத்தில் ஒரு சோஷியல் சர்க்கிள், இது ரொம்ப முக்கியம் வாய்ந்தது. மனிதனாக இருந்தால் ஒரு பெரும் சர்க்கிள் வேண்டும், இல்லை என்றால் அவன் ஒன்றுக்குமே உதவாதது என்று தள்ளிவிடுகிறார்கள். இதுபோல் ஏதோ ஒன்று இருந்தாலும் சரி, இதையெல்லாம் தான் நமக்கான சொத்து என்றும் நம்முடைய நிலை என்றும் நாம் நினைத்து வைத்திருக்கின்றோம். ஒருவேளை இது எல்லாம் நம்மை விட்டு விலகிவிட்டால், இல்லை நாம் அதை விட்டு விலகிவிட்டால், ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையாக நமக்கே நம்மை மதிக்க முடிவதில்லை. மற்றவர்களும் நம்மை இகழ்வாக பேசுகிறார்கள். அவர்கள் பேசத்தான் செய்வார்கள், ஆனால் நாம் அதை பெரிதாக எண்ணுகிறோம். இந்த உலகத்திலே பெரிய பாரம், இறக்கி வைக்க முடியாத பாரம் என்ன தெரியுமா? வேறு எல்லா பாரத்தையும் இறக்கி வைக்க முடியும். ஆனால் ஒரு மனிதனால் இறக்கி வைக்க முடியாத பாரம் என்னவென்றால் நம் மனம்தான். இதை கொண்டுதான் நாம் வாழ்க்கை முழுவதும் நடக்கின்றோம். உறங்கும் போதும் அது நம் பாரமாக இருக்கின்றது. அதனால் தானே ஏதேதோ கனவு வந்து புலம்புகிறோம். பூஜை செய்யும் பொழுதும் அது பாரமாக இருக்கிறது. வேறு ஏதோ உணவு அருந்தி கொண்டிருக்கும் பொழுதும் பாரமாக இருக்கிறது. சரி, வேறு ஏதோ ஒரு கலை நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தால் கண்தான் அங்கு இருக்கும். அந்த பாரத்தை பற்றியே நாம் நினைத்து கொண்டிருப்போம். நாம் சிவனை நம் அகத்தில் உணர்ந்து விட்டால்
அங்கே இந்த பாரத்தை இறக்கி வைத்து விடலாம். இதனால் தான் ஈசனை நாம் அகத்தில் காண வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த பாரத்தை இறக்குவதற்கு மட்டுமல்ல, மனித பிறவியின் நோக்கமே அதுதான் என்று கூறுகிறார்கள் அவர்கள் பாடல் மூலம் சித்தர்கள். இதற்கு பல வழிகள் அவர்கள் கூறுகிறார்கள். அதாவது யோக முறைகள், பிராணயாமா என்று பல வழிகள் கூறுகிறார்கள். ஆனால் இந்த வழிகள் எல்லாமே நாம் ஒரு குருவின் முன் இருந்துதான் பயிற்சி செய்ய வேண்டும். இல்லை என்றால் இது எவ்வளவு தூரத்துக்கு நாம் சரியாக அதை புரிந்து கொள்கிறோம் என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இன்று என்னுடைய இந்த வீடியோ தொடரில், அதாவது சிந்தனையில் நிறுத்த சில சித்தர் பாடல்கள் என்ற வீடியோ தொடரில், ஈசனை அகத்தில் காண்க என்ற தலைப்பில் 18 சித்தர்களும் எழுதிய பாடல்களை தொகுத்து உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். இந்த தொடரின் நோக்கம், நாம் கோவிலுக்கு சென்று சிவனை வழிபடுகிறோம். சிவன் அந்த ஒரு அறையில் அங்கு மட்டும்தான் இருக்கிறான், வேறு எங்கும் இல்லை என்பது நம்முடைய கருத்து. இது ஒரு ஆரம்ப காலமான பக்தி. ஒரு ஆரம்ப நிலையில் இது சரியானதுதான். ஆனால் நாம் அந்த ஒரு ஆரம்ப நிலையில் இருந்து வளர்ந்து ஈசன் நம்முள்ளும் இருக்கிறான், இதற்கு சாட்சியாக இருக்கிறார்கள் இந்த சித்தர்கள் என்பதை பற்றி நாம் அறிய வேண்டும். அதுதான் இந்த தொடரின் நோக்கம். அதனால் இந்த சித்தர்கள் இந்த கருத்தின் அடிப்படையில் எந்த பாடல்கள் எல்லாம் இருக்கிறதோ, என்னால் முடிந்தவரை அதை எடுத்து தொகுத்து அதன் விளக்க உரையை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். சித்தர்கள் பாடல்கள் எல்லாமே மிக சூக்ஷ்மமானது, மிக நுண்ணியமான கருத்தை உடையது. அது படிப்பதற்கு ரொம்ப நாம் சாதாரணமாக பேசும் மொழி போல்தான் இருக்கும். ஆனால் அந்த கருத்துக்கள் மிக ஆழமானது. சித்தர் பாடல்கள் என்றால் அது எல்லாமே ஒரு உயர்ந்த நிலை பக்தர்களுக்காக உள்ளது. ஒரு ஆரம்ப கால பக்தர்கள் என்றால் கோவிலில் மட்டும்தான் சிவன் இருக்கிறான், அதனால் 2 வேளையும் சிவன் கோவிலுக்கு போபவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் அந்த நிலையை விட்டு மேலே வந்து சிவனை நாம் அகத்தில் உணர வேண்டும். உணர்ந்தால்தான் நம் நிலை உயரும், உண்மையான நிலை உயரும். அதுவரை நம்மை சார்ந்த நிலைகள் உயரலாமே தவிர நம் நிலை உயராது என்று கூறுகிறார்கள் சித்தர்கள். அதனால் ஈசனை அகத்தில் காண்க என்ற தலைப்பின் கீழ் வரும் சித்தர் பாடல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த தொடரில் இந்த ஈசனை அகத்தில் காண்க என்பது மட்டுமல்லாமல் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான சில கருத்துக்கள் நறுக்கென்று கூறியிருப்பார்கள் சித்தர்கள். இதையும் கூட நான் சேர்த்திருக்கிறேன். முதலில் ஆரம்பமாக சிவவாக்கியரின் பாடலை ஒன்று பார்ப்போமே. இது மிக பிரபலமான பாடல், அறியாத சிவபக்தர்களே இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அவர் கூறுகிறார், சிவவாக்கியர் கூறுகிறார், நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புட்பம் சாத்தியே சுற்றி வந்து மொணமொண என்று சொல்லும் மந்திரம் மேதடா, நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரைச்சுவை அறியுமோ. எவ்வளவு அழகான வார்த்தைகள். நட்டகல், அதாவது கோவிலில் உள்ள விக்கிரகங்கள், சிலை எல்லாமே மலையில் இருந்து பாறைகளை எடுத்து வந்து கலைஞர்கள் அதை அழகாக வடிவமைத்து, இந்த வடிவமைக்கும் பொழுது அவர்கள் அந்த சிலையின் மேலே ஏறி நின்று கூட வடிவமைப்பது பழக்கம்தான். ஏனென்றால் அவர்களுக்கு எட்ட வேண்டுமே, பெரிய பாறை என்றால் என்ன செய்வார்கள்? அதை தெய்வ உருவத்தில் அழகான கலைஞர்கள் அதை வடித்து அதை கோவிலுக்கு கொண்டு வந்து சுத்திகரணம் செய்து அதில் பிராண பிரதிஷ்டை எல்லாம் செய்து வேத முறைகளில் அதற்கு தெய்வ சக்தி ஊட்டின பிறகுதான் அது தெய்வமாகும். அதுவரை அது கல்தான். இந்த கல்லை கொண்டுதானே அவர்கள் தெய்வமாக நட்டு வைத்திருக்கிறார்கள். அதற்கு மேல் நீ 4 புஷ்பம் சாத்துகிறாய், அதுதான் தெய்வம் என்று நீ நம்புகிறாய். அது ஒரு லிங்கம் அடையாளமே தவிர அது மட்டும்தான் தெய்வம் என்று இல்லை. அதையே நீ தெய்வம் என்று நம்பி அதிலே புஷ்பம் சாத்துகிறாய். சுற்றி வந்து மொணமொண என்று சொல்லும் மந்திரம் ஏதடா? அதை சுற்றி வந்து ஏதோ மந்திரம் எல்லாம் சொல்லிக் கொண்டு சுத்துகின்றோம். நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில், உண்மையான இறைவன் என்பவன் உன்னுள் இருக்கிறான்.
அந்த இறைவன் தான் அதில் பிரதிபலிக்கிறான். உண்மையான ஈசன் உன் அகத்திலே இருக்கிறான். நீ என்னவென்றால் அதனிடம் போய், அந்த கல்லினிடம் போய் மொன 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 என்று ஏதோ பேசிக்கொண்டிருக்கிறாயே, அந்த கல் உனக்கு பதில் கூறுமா? நாம் சிவகோவில்களில் பார்த்திருப்போம், அந்த தீவாரணை சமயம் வந்துவிட்டால் அவ்வளவு ஒரு ஆரவாரத்துடன் கையெல்லாம் கூப்பிக்கொண்டு பின் இருப்பவர்களை எல்லாம் பார்க்க விடாமல் அவ்வளவு தூரம் ஓ என்று ஆரவாரமாக இருக்கும். அதை சிவன் என்று நம்புகிறார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் அகத்தில் சிவனை காண்கிறார்கள். அது அவர்களுக்கு புரியவில்லை. அதை புரிந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார் சிவவாக்கியர். எப்படி என்றால், சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ. நாம் சட்டியிலேயே கூட்டு பண்ணுகிறோம், கறி வைக்கிறோம், அதற்கு ஒரு கரண்டியும் போட்டிருக்கிறோம். அந்த கரண்டிக்கோ அந்த சட்டிக்கோ அந்த கறியின் சுவை தெரியுமா? அந்த கூட்டின் சுவை தெரியுமா? அதை நாம் உண்டால் தானே அதன் சுவை தெரிய முடியும். உப்பு இருக்கா என்று சட்டியிடமா கேட்கிறோம்? நம் மனதில் தானே கேட்கிறோம். அதுபோல் அந்த விக்கிரகம், அந்த கோவிலில் உள்ள அந்த தெய்வ சிலைகளை வணங்க வேண்டும், ஆனால் நம்முள் அந்த சிவனை உணர வேண்டும் என்று கூறுகிறார். கோவில் வழிபாடை சித்தர்கள் அதாவது எதற்காக இவ்வளவு விமர்சனம் செய்கிறார்கள் என்றால், நாம் எல்லோரும் அதுடன் விட்டு விடுகிறோம். அந்த கோவிலில் இருக்கும், எங்கும் நிறைந்திருக்கும் ஈசன் தான் நம்முள்ளும் அகத்திலும் இருக்கிறான் என்பதை நாம் உணர்வதற்காகவே இவ்வளவு தூரம் கூறுகிறார்கள் சித்தர்கள். மேலும் ஒரு பாம்பாட்டி சித்தர் பாடலை பார்ப்போமே. பாம்பாட்டி சித்தர் என்பவர் இந்த கொங்கு நாட்டில் மருதமலை பகுதியிலேயே சுற்றி திரிந்தவர். அங்கு இன்றும் கூட பாம்பாட்டி சித்தர் குகை என்பது இருக்கிறது. உள்காடுகளில், மருதமலையின் உள்காடுகளில் அந்த பாம்பை பிடித்து, அதாவது நாம் எல்லாம் நினைக்க கூட பயப்படும் பாம்பை பிடித்து அதனுடன் விஷம் ஏறிய பாம்புடன் விளையாடுபவர் தான் பாம்பாட்டி சித்தர். கிராமத்தில் எங்காவது பாம்பு நடமாட்டம் இருந்தால் இவரைத்தான் கூப்பிட்டு விடுவார்களாம். அவர் ஏதோ ஒரு விளையாடுவதற்கு இது கிடைத்தது போல் அதை தூக்கி கழுத்திலே போட்டுக்கொண்டு விளையாடி கொண்டே போவார். இதெல்லாம் காரணத்தினால் அவருக்கு பேர் பாம்பாட்டி சித்தர் என்று வந்தது. ஒரு சமயம் அந்த ஊரில் உள்ள நாட்டு வைத்தியர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த பாம்பாட்டி சித்தரை பிடித்து, எங்களுக்கு தலையில் மாணிக்கம் உள்ள ஒரு பாம்பு வேண்டும் அப்பா, ஒரு மருந்துக்காக வேண்டும், எங்களுக்கு பிடித்து கொண்டு வா, அது பாதி ராத்திரி, அதாவது 12 மணிக்கு மேல்தான் வெளியில் வரும், அதுவும் உள்காடுகளில் தான் அது இருக்கும், நீ எனக்கு பிடித்து கொண்டு தந்தால் எங்களுக்கெல்லாம் ரொம்ப உதவியாக இருக்கும் என்றார். இவரும் காட்டுக்கே போய்விட்டார். பல நாட்களாக இரவு முழுவதும் சுத்தி கொண்டே இருக்கிறார். பாம்பே கிடைக்கவே இல்லை. ஒரு நாள் இப்படி சுத்தி கொண்டு இருக்கும் பொழுது காடே அலரும்படி ஒரு சிரிப்பு அலை கேட்டது. திரும்பி பார்த்தால் ஒரு பெரும் ஒளி. அதையே உற்று பார்த்தார், என்ன ஒளி இது என்று. நடுவிலே நிற்கிறார் சட்டமுனி சித்தர். உடனே அவர் கூறினாராம், இந்த பாம்பாட்டி சித்தரை பார்த்து, நீ உலகில் உள்ள பாம்பை எல்லாம் பிடித்து விடுகிறாயப்பா, ஆனால் உன் உள் ஒரு பாம்பு உறங்கிக் கொண்டு இருக்கிறதே, அதை ஏன் நீ எழுப்பவில்லை என்று. அது அவர் கூறியது என்னவென்றால், குண்டலினி என்னும் சக்தி அது பிரபஞ்சத்தின் சக்தி. அது நமக்குள்ளும் ஒரு சிறிய பாம்பு வடிவில் தலைகீழாக மூலாதார சக்கரத்தில் அமைந்திருக்கிறது. எல்லோருக்கும் இது அமைந்திருக்கும், ஆனால் பல பேருக்கு இதை தெரியவே செய்யாது. அந்த குண்டலினி சக்தியை பக்தி மூலமோ ஞானம் மூலமோ யோகம் மூலமோ மேலே எழுப்பினால் அது சூக்ஷ்ம நாடியுடன் வந்து எல்லா சக்கரங்களையும் அது தொட்டு அந்த சகஸ்ரார சக்கரத்தில் சேரும் பொழுது ஈசனை நாம் அடையலாம். இந்த பாம்பை விட்டுவிட்டு உலகில் உள்ள எல்லா பாம்பையும் சுத்தி கொண்டு தேடிக்கொண்டு நீ இருக்கிறாயே என்று சட்டமுனி சித்தர் கேட்டார். உடனே அதில் இருந்து அவர் யோக பயிற்சியை மேற்கொண்டார். அதாவது பாம்பாட்டி சித்தர் 129 பாடல்கள் எழுதியிருக்கிறார். நிறைய பாடல்கள் யோகத்தை பொறுத்ததுதான், ஆனால் சில பாடல்கள் அகத்தில் ஈசனை காண வேண்டும் என்றும் எழுதியிருக்கிறார். அந்த பாடல்களை மட்டும் நாம் பார்ப்போம். பொன்னின் ஒளி போல எங்கும் பூரணமதாய், பூவின் மனம் போல தங்கும் பொற்புடையதாய், மண்ணும் பல உயிர்களின் மன்னி பொருந்தும் வள்ளலடி வணங்கி நின்று ஆடுபாம்பே. அவருடைய எல்லா பாடல்களிலுமே இந்த ஆடுபாம்பே என்ற ஒரு வார்த்தை கடைசியில் வரும். ஏனென்றால் அவர் அதை குறிப்பது குண்டலினி சக்தியை. நாம் உள்ளே உறங்கி இருக்கும்
அந்த பிரபஞ்ச மாதாவான குண்டலினி சக்தியை தான் கூறுகிறார். பொன்னில் இருந்து ஒளி வேறாகுமா? பொன் என்றால் தங்கம். தங்கத்தில் இருந்து அதன் ஒளி, அதன் நிறம் பிரியவே செய்யாது. பிரிந்தால் நாம் எல்லோரும் அதை வாங்கி கொண்டு போட்டு இருப்போமா? இன்று கோடிகள் கணக்குக்கு போகின்றது தங்கத்தின் விலை. நாம் எல்லாம் தேடி சென்று போவதற்கு காரணம் இதுதான். அதை விட்டு அதன் ஒளியோ நிறமோ மாறவே மாறாது. வேறு எந்த உலோகமானாலும் சரி, கொஞ்ச நாள் கழிந்து கருத்து விடும், இல்லை மங்கிவிடும். ஆனால் பொன் அப்படி இல்லை. அது இருக்கும் வரை அதன் ஒளி அதனுடன் தான் இருக்கும். அதுபோல்தான் ஈசனும். இந்த படைப்பு இருக்கும் வரை, இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை அந்த ஈசன் இதில் நிறைந்திருக்கிறான். பூவின் மனம் போல தங்கும் பொற்புடையதாய். பூவின் விட்டு மனம் செல்லாது. ஆனால் அது மொட்டாக இருக்கும் பொழுது நமக்கு அந்த மனம் தெரியாது. அது விரிந்து ஒரு பக்குவம் அடைந்தால்தான் அந்த மனம் நமக்கு உணர முடியும். இதுபோல மண்ணும் பல உயிர்களில் மன்னி பொருந்தும் வள்ளலடி வணங்கி நின்று ஆடுவாம்பே. எல்லா ஜீவராசிகளில் உள்ளும் ஈசன் இருக்கிறான். ஆனால் பக்தியாலோ ஞானத்தாலோ யோகத்தாலோ அதை அறிய முடிய வேண்டும். அது எல்லோருக்கும் முடியாது. பக்குவமான பக்தர்களுக்கு தான் அது உணர முடியும். ஆனால் அவன் எல்லோரிடமும் இருக்கிறான். அவரை பக்தியாலோ ஞானத்தாலோ யோகத்தாலோ நாம் உணர வேண்டும் என்று கூறுகிறார். அப்படி அவ்வள்ளலடி வணங்கி நின்று ஆடுவாம்பே. எல்லா ஜீவராசிகளிலும் எங்கும் நிறைந்திருக்கும் ஈசனை நம் அகத்திலே நாம் வணங்க வேண்டும். அது முதலில் அது அறிய வேண்டும், அதில் ஆசை வர வேண்டும். பின் அதன் பக்தியாலோ யோகத்தாலோ ஞானத்தாலோ அதை உணர வேண்டும். அவ்வாறு நீ வணங்கி நில்லடி என்று கூறுகிறார் அந்த குண்டலினி சக்தியிடம் பாம்பாட்டி சித்தர். அவர் எல்லாமே அந்த குண்டலினி சக்தியிடம் தான் பேசுவார். அதை போய் ஆடு பாம்பே, இது போல் நீ செய் பாம்பே என்று. அது உணர்ந்தால்தான் நாம் ஈசனை உணர முடியும். அதனால் தனக்குள்ளும் அந்த ஈசன் இருக்கிறார். அந்த நிலையை நீ உணர வேண்டும். அந்த ஈசனின் திருவடிகளை நீ வணங்கி நெல்லு ஜீவ சக்தியே என்று கூறுகிறார் பாம்பாட்டி சித்தர். மேலும் பல சித்தர்களின் பாடல்களை என்னுடைய இந்த தொகுப்பு வீடியோவில் மீண்டும் காணலாம். ஓம் நம சிவாய.